ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தியோட அப்பா ஆனந்திக்கு ரொம்பவுமே ஆறுதல் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாகி கண் கலங்குறாங்க. ஆனந்தியும் கண் கலங்கி அழுகுறாங்க. இப்போ அவங்க அத்தை இருக்காங்கல்ல, இப்போ ஆனந்தியோட அப்பாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இதுக்கப்புறமும் நம்ம பொண்ணு அங்கே கஷ்டப்படக்கூடாது, நம்ம டிவைஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தியோட அம்மா ரொம்ப கண் கலங்கி போய் உட்காடுறாங்க. அடுத்து குமரனோட அம்மா பீரோவில் துணியெல்லாம் அடுக்கி வைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா இவங்களுக்காகவே அதாவது சரி ரெடி பண்ணி கொடுத்த அந்த புடவையை எடுத்து கல்யாண புடவை பார்க்குறாங்க. ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதை குமரன்ட்டையும் சொல்லி அப்படியே கண் கலங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் குமரனோட அப்பா சின்ன குழந்தை மாதிரி வந்து குளிருது அப்படி இப்படின்னு வந்துட்டு அந்த புடவை வாங்கி போத்திட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா குமரனோட தங்கச்சியும் இருக்காங்க, அவங்க அம்மாவும் இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு இந்த புடவை மாதிரி தான் குமரன் வந்து நெஞ்சு எடுத்து வைக்க போகிறார், ரெடி பண்ணி கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் போட்டியில் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்டை கொஞ்ச நேரம் ஓட்டுறாங்க. அடுத்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மனோகர் இருக்காங்கல்ல, மென்டல் மனோகர், பேராசை பிடிச்ச மனோகர் இப்படிலாம் சொல்லலாம். ஆனந்தியோட அண்ணன் அவங்க வந்து அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீங்கள் இதை கொஞ்சம் சமாதானமாக பேசலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து மனோகர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. ஆனந்திக்கு டிவைஸ் வாங்கணும்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே, அத்தைக்கு கேஸ் இல்லைன்னா நான் வேணா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அந்த வக்கீல் இருக்காங்கல்ல, அவங்க ஆனந்தி அப்பாவோட தங்கச்சி, அவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க கோவப்பட்டு. இப்போ ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க, இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ எங்கே உட்காந்து சாப்பிட போகிற, எங்கே இருக்க போகிற, அந்த 10 லட்ச ரூபா எப்படி பணம் கொடுக்க போகிற அப்படிலாம் பேசுகிறாங்க. இப்போ ஆனந்தியோட அப்பா இருக்காங்கல்ல மனோகர்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி நாங்கள் உயிரோடு இருக்கும்போது பேசுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இப்போ ஆனந்தி எந்திரிச்சு உனக்கு என்ன பணம் தானே, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், உனக்கு எந்த சூழ்நிலையும் நான் சுமையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சவால் விட்டு பேசுகிறாங்க. இப்போ மனோகர் இருந்துட்டு அதெல்லாம் நீ சொன்ன மாதிரி செய்கிற அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நான் ஏன் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் சைக்கோ மென்டலை காட்டுறாங்க. இப்போ வீரா கட்டிலேருந்து எந்திரிக்கும் போதே கையில் தாலியோடு எந்திரிக்கிறாங்க. எல்லா வீராவேசமும் பேசுகிறாங்க. இப்போ இடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மனோகர்கிட்ட அதாவது நினச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. மனோகர்கிட்ட வந்து மாதிரி நம்ம சாராயம் குடிக்க போகிறோம், கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது இப்போ மனோகரோட அப்பா வீட்டுக்குள்ளாருந்து வந்து இது வந்து எங்கள் முப்பாட்டம் கட்டின வீடு, இது வீடு இல்லை கோயில், இந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தா இங்கே வீராவுக்கு வந்து லெமன் சோறு வைக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது வீராவுக்கு, ஓஹோ உன் பொண்ணு எழுதின டைரியை நீ படிச்சிட்டியா, அதனால தான் என்னை இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவுமே அதாவது தரக்குறவாக நடத்துறியா, பென்சில் மீசை வச்ச உனக்கே இப்படி இருக்கா, நான் முறுக்கு மீசை வச்ச எனக்கு எப்படி இருக்கும் பாரு, உன்னை நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஆவேசமாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே வீரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மென்டல் தனமாக. இன்றைக்கான நடிப்பு வேணால் சூப்பராக இருக்குது, ஆனால் நடிக்கிற விஷயம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.